தாந்திரிக முறை தடைகள் விலக. இதை வேழன் காலை 6-7 மதியம் 1-2 அல்லது இரவு 8-9 மட்டுமே செய்ய வேண்டும். ஆகாச தாமரை செடியை வேழனன்று பறித்தோ ஏரி மற்றும் நீர்நிலைகளில் காணப்படும் அல்லது வாங்கியோ முழுவதுமாக ஒரு மஞ்சள் நிற துணியில் வெளியில் தெரியாதபடி முடிந்து வீட்டின் வடகிழக்கு மூலையில் மாட்டிவிட வேண்டும். இதை எவரும் தொடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். தொட்டால் பரிகாரம் தடைப்படும். 45 நாட்களுக்கு ஒரு முறை இதை மாற்றிவிடலாம். பலன் அளிக்கும் பரிகாரம் இது என்கிறது தாந்திரிகம். நம்மை சூழ்ந்துள்ள எதிர்மறை சக்தியை எதிர்த்து விரட்ட உப்பு நீர் பரிகாரம். சோம்பேறித்தனம், என்ன செய்வதென்றே தெரியாத விரக்தி நிலை, நேரம் தவறுதல், வேகையின்மை, தொடர்ந்து துரத்தும் எதிர்மறை எண்ணங்கள், கோபம் அல்லது அது போன்ற வேறு உச்சக்கட்ட உணர்ச்சிகள், மன அழுத்தம், திடீர் உடல்நிலை கோளாறுகள், திருஷ்டியால் ஏற்படும் பல கஷ்டங்கள், செய்வினை கோளாறுகள், மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டர், பேய் அல்லது ஆவிகள் அல்லது துர் ஆத்மாவின் பயம், மேற்கண்ட துன்பங்கள் நம்மை துரத்தும் பொழுது கீழ்காணும் சக்தி வாய்ந்த உப்பு நீர் பரிகார முறையை பின்பற்ற அனைத்து கஷ்டங்களும் விலகி ஓடும். இதை தினமும் செய்யலாம். மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் இது. தேவையானவை: 1. ஒரு பெரிய அளவு பக்கெட் 2 தண்ணீர் 3 ராக்கெட் சால்ட். உண்மையான இமாலயன் ராக்கெட் சால்ட் 100 பயனும் தரும். இந்து உப்பு மற்றும் கல் உப்பு அல்லது கடல் உப்பு 60% பலன் தரும். ராக்கெட் சால்ட் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அவரவர் ஊர்களில் உள்ள நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு வாங்கி உபயோகியுங்கள். பக்கெட் நிரம்ப தண்ணீர் எடுத்து ஒரு பக்கெட் ராக்கெட் சால்ட் போட்டு முட்டிக்கு சற்று கீழே வரை நினைவுமாறு கால்களை உள்ளே விட்டு உட்காரவும். பின்பு கண்கள் இரண்டும் மூடிக்கொண்டு நீரில் உள்ள 2 கால்களையும் தேய்த்து சுத்தப்படுத்துங்கள். இதை செய்யும்போது மனதிற்குள் உங்கள் உடம்பில் மனதில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் வெளியேற வேண்டும் என பிரார்த்திக்கொண்டே செய்யவும். 15 நிமிடங்கள் வரை செய்துவிட்டு பின்பு நீரை பார்த்தால் சிலருக்கு நீர் மிகவும் கருத்து போயிருக்கும், சிலருக்கு நீரில் நாற்றம் எடுக்கும், சிலருக்கு எதுவும் இல்லாமல் போகலாம். சிலர் இதை முடிந்ததும் மிகவும் களைப்பாகவும் உணரலாம். இது உங்கள் சுற்றி இருந்த எதிர்மறை தரும் சக்திகள் விரட்டி அடிக்கப்பட்டதை குறிக்கும். இதை தினமும் தொடர நல்ல செயல்கள் நடக்க, நல்ல சிந்தனைகள் வளர ஆரம்பிக்கும். வேலை மாற்றத்திற்கு: அதிகாலை எழுந்து குளித்து புதிய ஆடைகள் அணிந்து 11 சிவப்பு மிளகாய் எடுத்துக்கொண்டு வேலை மாற்றத்திற்கான வேண்டுதலை சூரியனை பார்த்தபடி கூறிக்கொண்டே எரிந்து விட வேண்டும். இதை தொடர்ந்து 43 செய்து வர, இதற்கிடையில் வேலை மாற்றம் ஏற்பட்டு விட்டால் நிறுத்திவிடவும். வேலை இல்லாமல் தொடர்ந்து வரும் பண பிரச்சனைகளுக்கு தீர்வு: 1. ஒரு சிறிய மூடியுடன் கூடிய செம்பு கிண்ணம் அல்லது பாத்திரத்தில் பச்சை பருப்பை நிரம்பி ஓடும் நீரோடையில் விடவும். சுத்தமான நீரோடையாக இருக்க வேண்டும். வலது கையில் வெள்ளி வளையம் அணியும் ஆஞ்சநேய வழிபாடு செய்யவும். உப்பு, சர்க்கரை, கடலைப்பருப்பு, சுத்தமான நெய், கோதுமை மாவு முடிந்த அளவு கோயில் மடப்பள்ளியில் தானம் செய்யவும். காய்ச்சாத பசும்பாலை ஆலமரத்திற்கு 7 நாட்கள் ஊற்றி வர முடிந்த அளவு செய்யவும். குளிக்கும்போது கெட்டி தயிர் சிறிதளவு நீரில் சேர்த்து பின்பு குளிக்கவும். 7 நாட்கள் மட்டும் செய்யவும். கடன் தொல்லை பரிகாரம்: தோலால் ஆன செருப்பு, பெல்ட் மற்றும் பர்சு உபயோகத்தை நிறுத்தவும். தொடர்ந்து 16 நாட்கள் கோவிலுக்கு கொள்ளுதானம் செய்யவும். முதல் நாளில் நீரில் ஊற வைத்த முழு பைத்த பருப்பை மறுநாள் புறாக்களுக்கு இட்டு வரவும். முடியும் போதெல்லாம் செய்யலாம். ஏதேனும் மலரை சுத்தமான நீரோடையில் தொடர்ந்து 43 நாட்கள் இட்டு வரவும். தொடர்ந்து 43 நாட்கள் கோமியத்தை வீட்டில் தெளித்து வரவும்.
முடியும் போதெல்லாம் 11 பால் பாக்கெட்டுகள் கோவிலுக்கு கொடுத்து வரவும். இழந்ததை பெற மேலும் இழக்காமல் இருக்க. பரிகாரம்: ஒவ்வொரு திங்களும் அரச மரத்திற்கு இலைகள் 11 பறித்து அதில் 4 முறை சிவப்பு சந்தனம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ராம் ராம் 2 4 முறை மேலிருந்து கீழே எழுதி அந்த 11 இலைகளையும் ஏதாவது ஒரு அனுமான் கோவில் சென்று வைத்துவிட வேண்டும். அனுமானை வழிபட்டு வர ஆஞ்சநேயருக்கு நாம் இழந்த பொருட்கள் நஷ்டம் அனைத்தையும் திரும்ப பெற செய்வார் என்பது உறுதி. நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வர நலம் பெறலாம். சகலமும் வசியமாக பழங்கால முறை. சுத்தமான கோரேஷினை வெள்ளி ஞாயிறு அன்று தேனுடன் கலந்து, திங்கள் வேழன் நெய்யுடன் கலந்தும், செவ்வாய் புதன் பாலுடன் கலந்தும் மையாக இட்டு செல்லும். அனைத்தும் வசியமாகும். வேண்டிய காரியம் சித்திக்கும். ஜோதிட சூட்சம பரிகாரங்கள். திருவோணம் அன்று விஷ்ணுவை துளசி மாலை போட்டு தோரம்பருப்பு பாயாசத்தினால் நிவேதனம் செய்து அதை தானம் செய்து வர நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும். திருவேமலை சென்று படிக்காசு வைத்து வணங்கி வர பண வருவாய் அதிகரிக்கும். திருவாதிரை அன்று சிவனை வணங்கிவிட்டு மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டால் பல வருடங்களாக தீராத நோயும் எளிதில் குணமாகும். வறுமை நீங்க. ரோகிணி நட்சத்திரம் ஒரு நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட சுபட்சம் பெறலாம். பிறரிடம் உதவி எது தேவைப்பட்டால் மிருகசீஷ நட்சத்திரத்தில் முருகரை வழிபட்டு பின் சென்று கேட்டால் கட்டாயம் கிடைக்கும். எல்லோருக்கும் எளிய பரிகாரங்கள். சுவாதி நட்சத்திரம் ஒரு நாளில் கடன் பொன் பொருள் எதுவும் கொடுக்கக்கூடாது. கொடுத்தால் திரும்பி வராது. கண்டிப்பாக கடனாளை ஏமாற்றி விடுவார். கணவன் அன்பாக நடந்து கொள்ள விசாக நட்சத்திரத்தில் மனைவியானவர் விரதம் இருந்து முருகரை வள்ளியையும் வழிபட கணவரின் அனுசரி அன்பும் பெருகும். திருமணாத பெண்கள் நல்ல கணவன் அமையும் இப்படி செய்யலாம். நீண்ட கால நோய்க்கு பரிகாரம். மரண பயத்திற்கு பரிகாரம் மற்றும் ரகசிய ஒப்பந்தங்கள் ஈடுபட மாந்திரிகம் கற்க கேட்டை நட்சத்திரம் தேர்ந்தெடுக்கலாம். எதிர்களை வெற்றி கொள்ளும் ஏவல் பேய் பில்லி சூனியங்களில் இருந்து விடுபட பரிகாரங்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் செய்ய உடனடியாக பலன் உண்டு. அரசியல் வெற்றி பெற அரசு வேலைகளில் உயர் பதவி அடைய திருவண்ணாமலையாரை தொடர்ந்து 3 மாதம் காலம் அஸ்வினி நட்சத்திர ஒரு நாளில் வழிபட்டு வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். எல்லோருக்கும் ஏற்ற பரிகாரங்கள். கொடுத்த கடன் தொகைகள் திரும்ப கிடைக்காமல் இருப்பின் ஆண்கள் தொடர்ந்து புதன்கிழமை காலை 6 மணிக்கு முன்னர் தவறு செய்து வர கடன் வசூலாகும். வியாபாரம் மற்றும் குழந்தைகள் கல்வியில் தடைகள் ஏற்பட்டால் ஆன்மீக புத்தகங்கள் அச்சிட்டு இலவசமாக விநியோகம் செய்ய தடைகள் விளங்கும். சிவன் கோவிலுக்கு தொண்டு செய்ய அரசால் வியாபாரத்தில் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். நவதானியங்கள் மஞ்சள் துணியில் முடிந்து கடை ஆபீஸ் வாசல் கல்லாவிலும் கட்டிவிட்டாலும் போட்டு வைக்க வியாபார நஷ்டம் என்பதே இருக்காது. பூர்வீக சொத்து கிடைக்க வீட்டிலே திருச்செந்தூர் மகன் படம் வாங்கி திருச்செந்தூர் முருகன் படம் வைத்து செவ்வாய் தோறும் செவ்வரளி பூவால் 27 வாரங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும் அர்ச்சித்து வர கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கும். சித்திர நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வள்ளியையும் வழிபட காதல் முயற்சி கைகூடும். ஏற்ற பரிகாரங்கள். முக்கியமான காரியங்கள் வெளியே சொல்லும் போது சிறிது மஞ்சள் தூள் அல்லது ஒரு மஞ்சள் கட்டையை எடுத்து செல்ல போகிற காரியம் தடையில்லாமல் முடியும். புதிய வீடு அல்லது கடைகளுக்கு முழு மஞ்சள் 7 கொட்டைப்பாக்கு 7 சிறிய வெள்ளித்தகுடு உலகால்தலான நாகர் 2 இவற்றை எல்லாம் மூடியுடன் கூடிய வெண்கல கலசில் இட்டு மேற்கு பூர்வம் வைத்திருக்க சகல நன்மைகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவருக்கு ஏதாவது தொற்று நோய் வந்து அவதிப்பட்டால் சிறிய மண் சட்டியில் மஞ்சள் லட்டு 1 முட்டை 2 நாணயங்கள் மற்றும் சிறிய குங்குமம் வைத்து நோய்வாய்ப்பட்டவரின் தலையை 3 முறை வளமாக மட்டும் சுற்றி 4 ரோடுகள் சேரும் இடத்தில் மதியம் 12 மணிக்கு எரிந்துவிட நோய் விளங்கும். கடன்களால் வெகு காலம் துன்பப்படும் நபர்கள் 1.25 அடி வெள்ளை துணியை எடுத்து அதில் 4 பக்கங்களையும் சிகப்பு ரோஜாவை வைத்து கட்டி பின்பு நடுவில் ஒரு ரோஜாவை வைத்து அதை 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் விட கடன்கள் அடியோடு அழியும். வியாபாரம் செழிக்க வியாபார போட்டி வியாபாரத்தை செய்வினைகளை ஒரு ஞாயிறு அன்று 5 எலும்பிகள் பதிலாக பாதியாக வெட்டி
அத்துடன் சிறிது வெண்கடுகு மற்றும் மிளகு தூவி பின் மூடிவிடவும். மறுநாள் திறந்தவுடன் அனைத்தையும் கூட்டி இடத்தை விட்டு சிறிது தூரம் சென்று அனைத்தையும் எரித்து விட வேண்டும். எரிப்பதற்கு மண்ணெண்ணெய் அல்லது பெட்ரோல் உபயோகிக்கக்கூடாது. அனைத்தையும் எரிந்து வியாபார இடத்தில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகள் வழிந்து போய் வியாபாரம் செழிக்கும். வேலை, இன்டர்வியூ அல்ல ஏதேனும் புதிய தொழில் முயற்சி தொடங்கும் முன் சம்பந்தப்பட்டவரை கிழக்கு முகம் நிற்க வைத்து 3 முறை தலையை வலது புறமாக சிறிது பச்சை பயிரை வைத்து சுற்றிய பின்பு அவர் மேலே தூவிவிட வேண்டும். அவர் சென்ற போதும் அவற்றை கூட்டி வெளியில் பறவைகள் கொட்டி விடலாம். இந்த செயலில் வெற்றியை தேடி வரும். எந்த கீழும் தூவம் போடுவதால் என்ன பலன்கள்? ஞாயிறு ஆத்மா பலம், சகல செல்வாக்கும் புகழும் உயரும், ஈஸ்வரன் அருள் கிட்டும். திங்கள் தேக மன ஆரோக்கியம், மன அமைதி, அம்பாள் அருள் கிடைக்கும். செவ்வாய் எதிரிகளின் போட்டி, பொறாமை மற்றும் தீய எதிர்மறை எண்ணங்கள் மூலம் உண்டான திருஷ்டிகள் கழித்தல், எதிரிகளுடன் தொல்லை நீங்குதல், முருகனின் அருள் கடன் நிவர்த்தி. புதன் நம்பிக்கை துரோகம், சூழ்ச்சிகளில் தப்புதல், நல்ல சிந்தனை வளர்ச்சி, வியாபார வெற்றி, சுதர்சனை அருள் கிட்டல். வேழன் சகல சுப பலன்கள், பெரியோர்கள் குருமார்கள் ஆசி கிட்டுதல், சித்திரங்களின் மனம் குளிரும், முன்னேற்றங்கள் தொடரும். வெள்ளிக்கிழமை லட்சுமி கடாட்சியம், சகல காரிய சித்தி, சனி சோம்பல் நீக்குதல், சகல துன்பங்கள் நீங்கி சனி பகவான் பைரவர் அருள் கிட்டும். ருத்ராட்ச பரிகால் தொடர்ச்சி. பெரிய அளவில் செய்யப்படும் புதிய முயற்சிகள், பெரிய தொழிற்சாலை ப்ராஜெக்டு 18 முகம். குழந்தைகள், தீர்க்க முடியாத வியாதிகள், உடல் நல கோளாறுகள் 12 முகம். பொருளாதார வளர்ச்சி, எதிர்காலத்தை அறியும் தன்மை 15 முகம். எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரே தீர்வு என்றால் 1 முதல் 16 முகங்கள் மற்றும் கணேச ருத்ராட்சம், கௌரி சங்கர் கொண்ட சித்திர மாலை. உச்சநிலை தியானம், ஆன்மீக கைகூட 1, 5, 9, 11 கௌரி சங்கர். வெளிநாட்டில் வாழும் முன்னேற்றம் இல்லாத நிலை மற்றும் பாதுகாப்பு, சித்த மாலை அல்லது 11 முகம். எந்த துறையிலும் பிரகாசிக்க 11, 17, 19, 20 முகம். ஆன்மீக பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும்.